எஸ்கேஎம் பூர்ணா சமையல் எண்ணெய் வழங்கும் கனா காணும் காலங்கள் தொடர்கிறது. தம்பி, அதே குரல். ஐயா, நீங்க பாக்குறதுக்கு எங்க தமிழையா மாதிரியே இருக்கீங்களே, நீங்க யாரு? சேச்சே, இது நம்ம தமிழையாவா இருக்காதுடா. அவர் பிரமாதமா பாடுவாரு. பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருந்தேன், நீ வருவாயென. பூத்து பூத்து கண்கள் சேர்த்திருந்தேன், நீ வருவாயென. ஆஹா, பார்ட்டி பாடுதே. எங்க தமிழையாவோட ஜெராக்ஸ் மாதிரியே இருக்கீங்களே. ஐயா, நீங்க யாரு? ஏன் தம்பி பேச மாட்டீங்க? 10 நாளா தொடர்ச்சியா வகுப்புக்கு வரலைன்னா உங்க ஆசிரியர் கூடவா அடையாளம் தெரியாது? சாட்சாத் நான் தான் உங்க தமிழையா. என்னங்க இங்க வகுப்புக்கு மாணவர் வரலைன்னா வகுப்பு மாணவர்களை தேடி வந்துட வேண்டியது தானே. ஐயா மேல ஏதாவது கோபமா? ஐயா உங்க மனசு வருத்தப்படுற மாதிரி ஏதாவது நடந்துகிட்டனா? என்னையா பிரச்சனை? என்னையா நீங்க தேவர் மகன் சிவாஜி மாதிரி ஐயா மேல கோமா ஐயா மேல கோமான்னு கேட்டா நாங்க என்னையா பதில் சொல்றது? மனசே சரியில்லையா. ஒரு வகுப்புக்கு போறோம், பாடம் எடுக்கிறோம். இருக்கிற பிள்ளைங்களால வகுப்பு நிறைஞ்சிருந்தா தானே பாடம் எடுக்க நமக்கும் தோணும். அங்க ஓரமா இருக்கிற 5-6 பிள்ளைகளை காணலன்னா மனசு படபடன்னு அடிக்குதுய்யா. என்னையா ஆச்சு? ஏன்யா வர்றதே இல்ல? பேசுங்கய்யா. ஐயா ஏதாவது கோச்சுக்கிட்டனா? ஐயா ஏதாவது மனசு வருத்தப்படுற மாதிரி நடந்துகிட்டனா? இருந்தா சொல்லுங்க ஐயா. ஐயா, என்னையா நீங்க? உங்களை பத்தி யாராவது குறை சொல்ல முடியுமா? சாதாரண சீன ஏன்யா இவ்வளவு பெரிய சென்டிமெண்ட் சீன் ஆக்குறீங்க? அது இருக்கட்டும் ஐயா. சொல்லுங்க ஐயா, என்ன பிரச்சனை? கேப்ரியல் ஏதாவது சொல்லிட்டாரா? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க ஐயா, நான் போய் கேக்குறேன். வகுப்புக்கு மாணவர் வர முடியாத அளவுக்கு மனக்காயம் ஏற்படுத்தினது யாரு? மனக்காயம் இல்லையா, பாடி ஃபுல்லா பல காயம் இருக்கு. அதுக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லையா? எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான். அது ஒரு பெரிய கதையா, பெரிய கதை. ஒண்ணும் எனக்கு அவசரம் இல்லையா. உங்க கதையை சொல்லுங்க ஐயா, நான் கேக்குறேன். ஐயா, நீ இப்படி சொன்னீனா நம்ம கதையே சொல்லி முடிக்க முடியாது. ஆர்ஆர் போடுறோம், நீ வெறும் லிப் மூமெண்ட் மட்டும் கூட புரிஞ்சிரும். சொல்லுங்க. என்னையா அமைதி ஆயிட்டீங்க? ஏயா, இத முதல்ல நீங்க ஐயாட்ட சொல்லியிருக்க வேண்டாமா? சொல்லிருந்தா நடனம் கத்துக்கிற வழிய நானே சொல்லி இருப்பேனே. நான் முன்னவே சொன்னையா, ஐயா நடக்கிறப்ப ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்தா ஒரு நாட்டியம் தெரியுது. ஐயா ஒரு நாட்டியக்காரரா தான் இருப்பாரு. இவனுக்கு தான் கேட்டுக்கவே இல்லையா. நான் பாடுவேன் தம்பி, நடனம் வராது. நடனம் தான் உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா எளிதா சரி பண்ணிருக்கலாமே. அப்படியா? நீங்க என்ன முயற்சி பண்ணீங்க அத சொல்லுங்க. ஐயா, இது வரைக்கும் சினிமாவில் ஆரம்பிச்சு சீரியல் டான்ஸ் வரைக்கும் நாங்க பார்க்காத டான்ஸ் மாஸ்டரே இல்லையா. யாருமே எங்களுக்கு டான்ஸ் கத்து தர மாட்டாங்க ஐயா. ஐயோ, என்ன இது? வெண்ணைய கையில வச்சுக்கிட்டு நெய்க்கு அலைஞ்சிருக்கீங்களே. என்னையா சொல்றீங்க? நம்ம பள்ளியிலேயே படிச்ச மாணவன் ஒருத்தன் அற்புதமான நடனக்காரன். என்னையா இது பெரிய பிளாக் அண்ட் ஒயிட் பிளாஷ்பேக்கா இருக்கும் போல் இருக்கு. இல்லப்பா, நான் சொல்ற பையன் ஒரு அற்புதமான நடனக்காரன். 5 ஆண்டுகளுக்கு முன்னெல்லாம் நம்ம பள்ளி தான் எல்லா நடன போட்டிகள்லயும் பரிசு வாங்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு காரணமே அவன்தான். இப்ப அவர் எங்கய்யா? அவன் சொந்த வாழ்க்கையில என்ன பிரச்சனையோ என்னவோ, இப்ப அவன் நடனத்தை எல்லாம் விட்டுட்டு நம்ம பள்ளி நூலகத்திலேயே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஐயா, அவர் பேரு லாராவின். என்னையா டான்ஸ் மாஸ்டர்னு சொல்லிட்டு யாரோ கிரிக்கெட் பிளேயர் பேரை சொல்றீங்க? ஆமையா, அவன் பேர் அதுதான். அவனை போய் பாருங்க. அவன் ஒத்துக்கிட்டான் உங்க பிரச்சனை எல்லாம் தீந்துரும்.
மச்சான் உடனே போய் பார்க்கலாம். வாங்கடா போலாம். ஐயா ஒரு சின்ன உதவி. சொல்லு தம்பி. ஒரு பாட்டு பாடினா நாங்க உற்சாகமா போவோம். பாடிட்டா போச்சு. வெற்றி கொடி கட்டு மலைகளை முட்டும் வரை முட்டு, லட்சியம் எட்டும் வரை எட்டு. வாழ்க்கையில் 1000 தடைக்கல்லப்பா, தடைக்கல்லும் உனக்கு ஒரு படிக்கல்லப்பா.